இந்த பாருங்கள், இந்த இடத்தால் போக வேண்டிய வாகனங்கள் இந்த இடத்துல வந்து அப்படியே ஸ்தம்பித்து மாற்று பாதையை தான் பயன்படுத்த வேண்டிய நிலை இருக்கிறது. உங்களின் பாதுகாப்புக்காக அருகிலுள்ள புகையிரத பாதையை கடவையை பயன்படுத்துங்கள் என்று இந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பாதை இப்போ யாழ்ப்பாணத்தில் எனக்கு தெரிஞ்ச அளவில் நானே பல தடவைகள் இந்த பாதையை பயன்படுத்தி இருக்கிறேன். அப்பாச்சிக்கு 5 வயதுல 1901ஆம் ஆண்டு பிறந்தவா. ஓமோம். அப்ப 5 6 வயதுல அவாக்கு ட்ரெயின் போனது அவங்க அப்பாச்சி காலத்துல. அந்த காலத்துல இருந்து இது ஒரு முக்கியமான பாதையா இருக்கு. முக்கியமான பாதையா இருக்கு. இந்த பாதை வந்து நான் 1989 இந்த ஏரியா இருக்கேன். இந்த பாதை வடிவாக இருந்தது. அதே நேரம் ஐயா குறிப்பாக அன்னசத்திர வீதியில் அமைந்திருக்கின்ற ரயில்வே கடவையில் தான் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்தில் என்னென்ன விடை இந்த பாதை ஏற்கனவே ரயில்வே பாதையாக இருந்த பொழுதிலும் பொதுமக்களுடைய பாவனைகள், அதாவது இந்த பாதை அந்த பக்கத்தால் ஒரு துண்டும் ரெண்டு துண்டாக தான் வச்சிருக்கேன். Like before this protest, did you make any request to the government? Who is born in this area? Nearly more than 6 years have passed. I am only came here because of our children. ஆகவே ரயில்வே திணைக்களம் வந்து இந்த பாடசாலை மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுடைய நலன் கருதி வணக்கம் அன்பு உள்ளங்களே, நான் ரஜீவன் யாழ்ப்பாணத்திலிருந்து. யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு கவனிருப்பு போராட்டம் ஒன்று நடந்து கொண்டிருக்குது. அது எங்கே என்று சொன்னால் யாழ்ப்பாணம் நீராவியடியில் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக அன்னசத்திர வீதியில் அமைந்திருக்கின்ற ரயில்வே கடவையில் தான் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்தில் என்னென்ன விடயங்கள் நடக்குது என்று சொல்லி இந்த காணொலியில் நான் பதிவு செய்திருக்கிறேன். தொடர்ந்தும் காணொலியை பார்க்கலாம். இந்த இடத்துல கவனஈர்ப்பு போராட்டம், இந்த வீதி, குறிப்பாக இந்த வீதி நீண்ட காலமாக பாவனைக்கு உட்படுத்தப்பட்ட வீதி. இப்பொழுது திடீரென இந்த வீதியை வந்து அதாவது ரயில்வே, அதாவது புகையிரத திணைக்களகம் இந்த பாதையை வந்து முற்றுமுழுதாக பாவிக்க முடியாத அளவுக்கு செய்திருக்கிறார்கள். இது சம்பந்தப்பட்ட போராட்டம் தான் இந்த இடத்துல நடந்து கொண்டிருக்கிறது. உடனடியாக எங்களுக்கு நாளை கோயில் சுவாமி வீதி வருமானி செய்தே வேணும். உடனடியாக இன்னும் 10 நாள் திருவிழா முடிய இருக்கிறது. ஸ்கூல் பிள்ளைகள் எல்லாம் போறதுக்கு தேவைதான். திருவிழா துவங்கிட்டுது. திருவிழா துவங்கிட்டது 10 நாள் இருக்கிறது. உடனடியாக 300 வருடம் பாவித்த வீதியை மூடி இருக்கிறீங்க. அதாவது இந்த வீதி எவ்வளவு காலம் பாவிச்சுன்னு சொல்றீங்க? 300 வருடமாக. இப்ப திடீரென்று என்ன ரயில்வே டிபார்ட்மெண்ட் என்ன செஞ்சிருக்காங்க? இதுல போகணும் மக்கள்கிட்ட எந்த விதமான கன்சல்டேஷனும் இல்லாம they closed the route. எங்களை கேட்டுட்டு எல்லாம் மூடி இருக்கணும். பொது அமைப்புகள், பொது கோயில் இருக்குதுல. இப்ப ரயில்வே வந்து செஞ்சிருக்குன்னு சொன்னா உங்களுடைய நன்மைக்காக தானே செஞ்சிருக்கும். எங்கட நன்மைக்கு எங்களை போகக்கூடிய, அதாவது இந்த இடத்துல பாதுகாப்பான ரயில்வே யாராவது ஒரு ஆள் கதைங்க. அதாவது பாதுகாப்பான ரயில்வே கடையா மாற்றி தந்தா எங்களுக்கு பாதுகாப்பான ஒரு ரயில்வே கடை தேவை. பிரபலமான 4 பாடசாலைகள் இருக்குது. யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி, யாழ்ப்பாணம் இந்து மகளிர் கல்லூரி, யாழ்ப்பாணம் இந்து ஆரம்ப பாடசாலை, இந்து மகளிர் ஆரம்ப பாடசாலை போன்ற 4 பாடசாலைகள், பிரதான பாடசாலைகள். அனைத்து மாணவர்களும் இலகுவானதும் பாதுகாப்பானதும் ஒரு போக்குவரத்துக்காக இந்த பாதையை பயன்படுத்த நித்தம் ஆயிரக்கணக்கான மாணவர்களும் உத்தியோகத்தர்களும் பொதுமக்களும் பயன்படுத்துகின்ற பாதையாக 100 ஆண்டுக்கு மேற்பட்ட காலமாக இந்த பாதை பாதுகாத்து கொண்டு வந்தப்பட்ட பாதையை மக்களுடைய எந்த விதமான அபிப்பிராயங்களும் இன்றி தன்னிச்சையாக ஒரு முடிவை எடுத்து இந்த பாதையை பூட்டி இருக்கிறார்கள். எங்களுக்கு இந்த பாதையை ஒரு பாதுகாப்பான பாதையாகவும் மாணவர்களும் பொதுமக்களும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பாதையாகும். இந்த கல்வி சமூகத்துக்கும் இந்த மக்களுக்கும் ஒரு உதவியை செய்யக்கூடிய வகையில் இந்த பாதையை புனரமைச்சு தரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். பாதைகள் திருத்த வேலைகள் செய்து கொண்டிருந்தவ மறுபடியும் அதே மாதிரி போட்டுவிட்டு போவினோம் தான் நாங்கள் பேசாமல் இருந்த நாங்கள் ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்காமல் ஆர்ப்பாட்டம் ஒன்றும் செய்யாமல் அதை பழையபடியே கிடந்த மாதிரி போடாமல் அப்படியே விட்டுட்டு போன வழியாக தான் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை இப்போ செய்ய வழிகட்டு. இதுல போக்குவரத்துக்கு இலகுவா மேடை மாதிரி அமைக்கப்பட்டிருந்தது. இதுவரை காலமும் நாங்கள் இப்போ ரயில் ஓட தொடங்கின காலம் வரையும் இதுவரை ரயில் ஓடின காலத்திலிருந்து இப்போ நாங்கள் இதால் போக்குவரத்து பாதை செய்து கொண்டு தான் இருந்த நாங்கள். இப்போ தாங்கள் திருத்த வேலைன்னு சொல்லி நாங்கள் திருத்தத்துக்கான நாங்கள் ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கப்பட்டு நாங்கள். ஆனால் அதே நேரம் அவ அதை திரும்ப மறுபடியும் செப்பனிடாமல் போயிட்டு நாங்கள் அதால தான் திருப்பி இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்கிறோம்.
இப்போ இந்த பாதை தடப்படுற பட்சத்தில் நீங்கள் எதால போக வேண்டி இருக்கு மாற்று வழி? கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் சுற்றி நாவலர் வீதியாகவும் அரசடி வீதியாலும், ஆனால் 2 வீதியுமே வந்து தனியார் கல்வி நிலையம் மற்ற பாடசாலைகள் நடக்கிற சந்தர்ப்பங்களில் சரியான கிரௌட்டாக இருக்கு, ஆக்சிடென்ட் நடக்குது. அப்ப அதால வந்து இந்த பாதை தான் 4 பிரதான பாடசாலைகளுக்கும் அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கும் பொதுமக்கள் தினமும் ஆயிரக்கணக்கான மாணவர்களும் உத்தியோகத்தர்களும் பாதிக்கிற இந்த பாதையை தற்காலிகமாக இப்படி முடக்கி வச்சிருக்கிறதால நிறைய விபத்துக்கள் நடந்து கொண்டிருக்குது. போறவராக்கள் நிறைய கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே எங்களுக்கு வந்து இது ஒரு பாதுகாப்பான பாதையா ஒரு சமிக்கை அமைச்சு தரும்படி தான் நாங்கள் எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இது யாருக்கும் உண்மையில எதிர்ப்பு இல்லை. அரசு அதிகாரிகள், அரசாங்க திணைக்களங்களில் உள்ளாக்கள், ஜனாதிபதி உட்பட அனைவரும் இதை கவனத்தில் எடுத்து இந்த பாதையை வந்து சீரமைச்சு தரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். பொதுமக்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த பாதை தொடர்பாக கடந்த கால அரசாங்க எம்பிக்களோட, மினிஸ்டர்மாரோட, பிரைம் மினிஸ்டரோட எல்லாம் கதைக்கப்பட்டது. செய்து தருவோம் என்ற ஒரு உத்தரவாதத்தை தந்தார்களே ஒழிய செய்யப்படவில்லை. இந்த பாதையானது ஆங்கிலேயர் காலத்திலே புகையிரத கடவை போட்டது போல ஆங்கிலேயர் காலத்திலே பிரவுன் வீதி போடப்பட்டது. அந்த பிரவுன் வீதி எப்போ போடப்பட்டதோ அதனுடைய முதலாம் ஒழுங்க இங்கிருந்து அன்னசத்திரலேன் அந்த முடக்கு வரையும் போய் இருந்தது. பழைய கூகுள் மேப்பில் அதுக்குரிய ஆதாரம் இருக்கின்றது. பிரவுன் வீதி வெள்ளைக்காரனுடைய பெயரில் விடப்பட்டது. பிரவுன் வீதி ஃபர்ஸ்ட் லேன் வெள்ளைக்காரனுடைய பேரில் வந்த ஃபர்ஸ்ட் லேன். எனவே இந்த லேன் இன்று நேற்று உருவானது அல்ல. நீண்டகால பாவனையில் நடபாதையாக இருந்து வாகனங்களுடைய பாதையாக மாற்றப்பட்டது. அதேவேளை இந்த ரயில்வே ட்ரக்கில் இருந்து ஒரு 20 மீட்டரும் வராது, ஒரு 15 மீட்டருக்குள்ள கோச் வெறுங்கவனம் என்ற உருக்கிலே செய்யப்பட்ட அக்கறைக்குரிய ஒரு குறியாட்டி இடப்பட்டிருந்தது. அது அந்த பக்கம் இடப்பட்டது போல கிழக்கு பக்கமும் இடப்பட்டிருந்தது. பல கிலோமீட்டர்கள் சுற்றி இந்த பாதையை சுற்றி மக்கள், மாணவர்கள் அனைவரும் பிரயாணம் செய்ய வேண்டியிருக்கிறது. அநேகமான மாணவர்கள் இந்த தண்டவாளத்தால் தங்களுடைய துச்சக்கர வண்டிகளையும் மோட்டார் சைக்கிள்களையும் ஏற்றி செல்வதனால சரியான ஒரு பாதுகாப்பற்ற நிலைமை இருக்கிறது. ஆகவே ரயில்வே திணைக்களம் வந்து இந்த பாடசாலை மாணவர்கள் மற்றும் பொதுமக்களின் நலன் கருதி பாதுகாப்பான சமிக்கைகளை அமைத்து தரும்படி இந்த மக்கள் சார்பில் நாங்கள் அனைவரும் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த உண்மையில இந்த நெருக்கடியான காலகட்டத்தில் இந்த மக்கள் சுற்றி போகிறது என்று சொல்றதும் மற்றும் 2 பிரதான வீதிகளில் நெருக்கடியாக இருக்கிற காரணத்தால் இந்த பாதையை 4 பிரதான பாடசாலை மாணவர்களும் பாவிச்சு கொண்டிருக்கிறதால, உத்தியோகத்தரும் பாவிச்சு கொண்டிருக்கிறதால தயவு செய்து இந்த பாதையை புனயத்து தரும்படி ரயில்வே டிபார்ட்மெண்ட் மற்றும் அரசாங்க அதிகாரிகள் மற்றும் ஜனாதிபதி உட்பட அனைவரையும் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கின்றோம். And I am Mr. Surendran, who was born in this area. Nearly more than 60 years have passed. I am only came here because of our children. More than 1,000-2,000 people every day they have been passing through this passage, and this passage has been here more than 100 years, which I could know because I born in this area. What I am requesting is, now they have already done the local government election, now they are asking for provincial election, everything is going on. What I am asking is, who is responsible in this area? Just imagine, everyone should know. Mayor is the only person who is responsible for whole area of this Jaffna Peninsula. Without the concern of the mayor, who could remove all these type of things, which is done more than 50 years ago. They should have asked the mayor first, then only they could do that, which they don't know. There are so many government servants are here, so many people are here. Why can't they do properly all these things? We are very proud of our honorable president, who is a very nice person, who came from a very, very poor family. He is a president at the moment. He will definitely do this when they see this. What we are asking at the moment is, please kindly put the railway gates for this place. Because, you know, those days, say about 100 years back, there was
any development or any international development or anything over here. But now the government, the world has developed a lot. So putting up a railway gate is not a big problem. I am sure that our Honorable President will definitely do it once he see this event. We are requesting all these government servants do this for the sake of this area of people, and we will be very thankful to those people who will do it very soon. I have a question. Like before this protest, did you make any request to the government? And last time when the mayor was here, most of the people came here, but they didn't took their. Most of the people from the political side, they came and do this. Yeah. Okay. Thank you. We are only requesting to put the railway gate and save the people of this area. முதலில் நாங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இது நீங்கள் பார்ப்பீர்கள், இது ஒரு ஒழுங்க இடையில மறைச்சிருக்கின்ற ஒரு விஷயம். ஆனால் இந்த பாதையின் முக்கியத்துவத்தை நீங்கள் விளங்க வேணும். ஏன்னா நான் இந்த பாதையை ஒரு 45 வருஷமாக நான் பயன்படுத்திய பாதை இந்த பகுதியில் அதில் நான் என்னுடைய வீடு இன்னும் பள்ளி பராயத்திற்கு கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 6 வயது என்று பார்த்தா எனக்கு ஒரு 53 வயது. நாங்கள் 45 வருஷத்துக்கு மேலே இந்த பாதையை பாவிச்சிருக்கோம். அது இருந்த பாதை. ஆனால் அதே நேரம் நாங்கள் இதை விட முக்கியத்துவம் குறைந்த சிறிய பாதை இருக்குது. அங்கால லேடிஸ் கொஞ்சம் ஒரு பாதை இருக்குது. அதுக்கு ஒரு பாதுகாப்பு கடை போட்டுப்பட்டிருக்குது. அதை தாண்டி அதுக்கு அங்கால கிட்டத்தட்ட ஒரு 500 யார்டில் ஒரு பாதை இருக்குது. அது ஒரு 4-5 வீட்டிலாம் முடியுது. அதுக்கு எவ்வளோ கிட்டத்தட்ட 3 மீட்டர் 2.5 மீட்டர் வரை உயர்த்தி அந்த ஒரு 2-3 வீடுகளுக்கு மட்டும் முடிகிற ஒரு பாதையை போட்டு தந்திருக்கார்கள். ஆனால் இந்த பாதை அப்படி இல்லை. 2-3 வீட்டுக்கு கொடுத்துருக்கார்கள். இது எப்படி என்றால் அது இந்த பாதை எங்களுக்கு இந்த மேற்கு பக்கமாக பிரவுன் ரோடு ஒரு பெரிய வீதி, அங்கே கல்லூரி வீதி 2 வீதி, மற்ற கிளாக் டவர் வீதி, சரி மணிக்கூட்டு ஒழுங்கு அந்த 3 பக்கம். இங்கால பக்கத்தில் அதே மாதிரி அன்னசத்திர வீதி, முதலாம் ஒழுங்கையும் பிரிவொண்டி இருக்குது. 3 வீதி 3 6. இந்த பக்கத்திலே ஒரு வீதி, இந்த பக்கத்தில் 3 வீதி, எல்லாம் 9 வீதிகளுடைய மக்கள் இதானே போக்குவரத்தை பாவிக்காது. ஏனென்றால் இது ஒரு ஷார்ட்கட்டாக இருக்கிறது. அதுவும் இந்த எரிபொருள் பாவனை பிரச்சனை எங்களுக்கு இன்னும் இப்படி சொல்கிற மூக்கை இப்படி சுட வேண்டி அப்படி இயலாது. இன்றைக்கு இந்த பகுதி மக்களால் நடாத்தப்படுகின்ற இந்த போராட்டம் இன்று மட்டும் நடத்தப்பட்ட போராட்டங்கள் அல்ல. கடந்த பல வருடங்களாக இந்த பகுதி மக்களுடைய மிக நீண்ட கால கோரிக்கையாக இந்த அன்னசத்திர வீதி புகையிரத கடவையை பாதுகாப்பான ஒரு பாதையாக மாற்றப்பட வேண்டும் என்பது இந்த பிரதேச மக்களுடைய மிக நீண்ட கால கோரிக்கையாகும். உண்மையில் இன்றைக்கு இந்த பிரதேச மக்களால் நடாத்தப்படுகின்ற இந்த போராட்டமானது எந்த ஒரு திணைக்களங்களுக்கு எதிராகவோ அல்லது யாருக்கு எதிராகவோ நடத்தப்படுகின்ற போராட்டம் அல்ல. இது இந்த மக்களுடைய நீண்டகால அபிவிருத்தி கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற ஒரு பேரவாவுடன் நடாத்தப்படுகின்ற போராட்டம். உண்மையில் இன்றைக்கு நான் நினைக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால், இந்த பகுதி மக்கள் பலவாறு ஏமாற்றப்பட்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மையான உண்மை. அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கப்பட்டு பல வருடங்களாக இதை புனரமைத்து தருவோம், பாதுகாப்பான வீதியாக மாற்றுவோம் என்கின்ற அந்த நம்பிக்கையை கொடுத்து ஏமாற்றி இருக்கின்றார்கள் என்பது மறக்க முடியாத உண்மையாகும். உண்மையில் 2018ஆம் ஆண்டு யாழ்ப்பாண மாநகர சபையிலே இந்த பாதையானது புனரமைக்கப்பட வேண்டும், அதன் அத்தியாவசியத்தை உணர்ந்து இலங்கை புகையிரத திணைக்களத்துக்கு ஒரு கடிதம் அனுப்பப்பட்டது, இதனை புனரமைத்து தருமாறு. அதற்கு பிற்பாடும் இந்த மக்கள் மிக நீண்டகால போராட்டங்களை செய்தார்கள். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலே நடைபெற்ற நடமாடும் சேவையிலே இந்த பகுதி மக்கள் பல ஆவணங்களுடன் சென்று அந்த பகுதியிலே புகையிரத திணைக்களத்துடன் பல ஆவணங்களை கொடுத்து சுட்டிக்காட்டியிருந்தார்கள். அதற்கு பிற்பாடு இங்கு புகையிரத திணைக்களம் 2 பேர்களை அமர்த்தி இந்த பாதையினுடைய முக்கியத்துவத்தை அறியும் முகமாக ஒரு ஆராய்ச்சி ஒன்றை செய்திருந்தார்கள். அதற்கு பிற்பாடு எமக்கு கூறியிருந்தார்கள், இங்கு பெல் அண்ட் லைட் எனப்படுகின்ற லைட்டையும் சவுண்டோடன் கூடிய ஒரு பாதுகாப்பான புகையிரத கடையை அமைத்து தருவதாகவும் அதற்கான நிதி ஒதுக்கீடுகள் இல்லை என்று கூறப்பட்ட போது அந்த நேரத்தில் யாழ்ப்பாண மாநகர சபை அதற்கான நிதி ஒதுக்கீடினை செய்வதற்கு முன் வந்திருந்தது. ஆகவே இவ்வாறு பல நம்பிக்கைகள் கொடுத்து ஏமாற்றப்பட்ட நிலையிலே இன்றைக்கு இந்த பாதையானது கிளறி எடுக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையில் நான் நினைக்கின்றேன், இலங்கையிலே எந்த ஒரு இடத்திலேயும் நடைபெறாத ஒரு அதிசயம் இந்த பகுதியிலே நடைபெற்றிருக்கின்றது. என்னவென்று சொன்னால், இந்த நீராவி பிள்ளையார் கோயிலிருந்து இங்கு வரைக்கும் செல்கின்றது புரோன் வீதி முதலாம் ஒழுங்கை என்று சோலை வரிகளில் காணப்படுகின்றது. எங்கேயாவது ஒரு வீதியை இரண்டாவதாக மறைத்து அங்கால ஒரு பகுதி இங்கால ஒரு பகுதி என்று மாற்றுகின்ற அதிசயம் இந்த மண்ணிலே தான் நிகழ்ந்திருக்கின்றது.
இன்றைக்கு அந்த பகுதியில் இருக்கின்றவர்கள் இந்த பகுதியில் இருப்பவர்களுடன் தொடர்பு கொள்கின்ற ஒரு சமூக பிரிவு கூட இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்றது என்பது ஒரு வருந்தக்கூடிய விடயமாகும். ஆகவே ஒரு வீதியானது இடைவெளியிலே மறைக்கப்பட்டிருக்கின்றது என்பதுதான் இங்கு உண்மையை ஒழிய, ஆனால் ஒரு பிரதேசத்தினுடைய அபிவிருத்தி என்பது அந்த மக்களுடைய பாதுகாப்பு கருதி, அந்த மக்களுடைய மனம் கருதி அந்த பாதையை அமைத்து கொடுப்பதுதான் அந்த பிரதேசத்தினுடைய அபிவிருத்தியை ஒழிய, அந்த பிரதேச மக்களினுடைய விருப்பத்திற்கு எதிராக அந்த பாதையை மறைப்பது என்பது ஒரு பிரதேசத்துக்குரிய அபிவிருத்தி ஆகாது. இரண்டாவது விடயம், இலங்கை புகையிரத திணைக்களம் ஒரு விடயத்தை கூறியிருந்தது, இந்த வீதியினையும் காப்பட் வீதியாக மாற்றி தருகின்றோம், இது ஒரு இணைப்பு வீதியாக இருக்கும் என்று. ஆனால் அந்த காப்பட் வீதியாக யாழ்ப்பாண மாநகர சபை அதை அமைக்க வந்த பொழுது அது புகையிரத திணைக்களத்துக்கு சொந்தமான வீதி, அதனை காப்பட் வீதியாக மாற்றுவதற்கு நாங்கள் அனுமதி தர மாட்டோம் என்று வந்த பணத்தினையும் திரும்பி போவதற்கு அனுமதி அளித்து விட்டது. அதற்கு பிற்பாடு இந்த வீதி யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய நிதியிலே போடப்பட்டது. இந்த வீதியை போடுகின்ற பொழுதுதோட இந்த வீதியை போட்டவர்கள் இலங்கை போலீசாரினால் கைது செய்யப்பட்ட நிலை கூட இருக்கின்றது. இந்த வீதிக்கு இங்கால் பக்கம் இருக்கின்ற வீதியை அவர்கள் போடாமலே தடை செய்திருந்தார்கள். அதற்கு பிற்பாடு இந்த பிரதேச மக்களுடைய ஒத்துசைவுடன் அது ஒரு கிரவல் வீதியாக மாற்றப்பட்டது. என்னுடைய கேள்வி என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு திணைக்களங்களும் இந்த மண்ணிலே இருப்பது எங்களுடைய மக்களுடைய நலனொன்புக்காக, எங்களுடைய மக்களுடைய அபிவிருத்தியை முன்னெடுத்து செல்வதற்காக. ஆனால் இங்கு ஒரு பாதை போடுவதற்கு தடை செய்கின்றார்கள், அந்த மக்களுடைய வாழ்வியலை கொண்டு செல்வதற்கு தடை செய்கின்றார்கள். இவ்வாறு தடை செய்கின்ற இலங்கை புகையிரத போக்குவரத்து திணைக்களம் தான் இன்றைக்கு நாவக்குழியிலே தன்னுடைய காணியிலே ஒரு பௌத்த விகாரையை கட்டியிருப்பதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறது. ஆகவே பிரதேசத்துக்கு பிரதேசம் எங்களுடைய மக்களுடைய மனங்களை அறியாமல் செய்கின்ற இவ்வாறான செயல்கள் நிறுத்தப்பட வேண்டும். உண்மையில் இந்த பாதையானது மக்களுடைய போக்குவரத்து பாதைக்கு அப்பால் எங்களுடைய மாணவர்களுடைய யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி, யாழ்ப்பாணம் இந்து மகளிர் கல்லூரி போன்றவர்களுடைய ஒரு பாதுகாப்பான பாதையாக காணப்படுகின்றது. இன்றைக்கு அவர்களும் மிகப்பெரிய இடர்களை சந்தித்திருக்கின்றார்கள். ஆகவே எல்லா மட்டங்களிலும் இருந்து எழும்புகின்ற இந்த கண்டன குரல்களை கருத்தில் எடுத்துக்கொண்டு இந்த மக்களுடைய மிக நீண்ட கால கோரிக்கையாக இருக்கின்ற இந்த பாதையானது புனரமைக்கப்பட வேண்டும், அது ஒரு பாதுகாப்பான பாதையாக மாற்றித்தர வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கையாகும். அரசாங்கம் மக்களுக்கானது. இங்கே சட்டப்படி என்ன இருக்கு இல்லைன்றதை விட மக்கள் என்ன விரும்பினமோ அதை தான் அரசாங்கம் செய்யணும். ஏன்னா மக்களின் திரைப்படத்தில் அரசாங்கமும் அரசு அதிகாரிகளும் அரசு திணைக்களமும் இயங்குகின்றன. ஏற்கனவே 300 வருடத்துக்கு மேற்பட்ட ஒரு பாதை இருந்திருக்கின்றது. 2014ஆம் ஆண்டு இந்த புயத பாதைகள் புனரமைக்க முன்னம் மட்டமாக இருந்த பாதைகளால் சனம் பாதையையும் பாவிச்சது, புயத பாதையும் போய் வந்து கொண்டிருந்தது. நாட்டில் ஏற்பட்ட யுத்தம் காரணமாக புயத பாதை மீளமைக்கும் போது 2014ஆம் ஆண்டு புயத பாதை உயர்த்தி அமைக்கப்பட்டதால் தான் இந்த பாதை தடைப்பட்டதை ஒழிய அவர்கள் நிற்கின்ற மாதிரி இந்த பாதை பாதையாக இல்லாமல் தடைப்படையில்லை. ஆகவே மாற்றம் என்று கோரி வந்த இந்த என்பிபி அரசாங்கம் பழைய அரசாங்கங்கள் போல் இல்லாமல் 2015ஆம் ஆண்டிலிருந்து நடைபெற்ற விபத்துக்கள் தொடர்பாக இந்த மக்கள் புரட்சியாக போராடி வருகின்றார்கள். அப்படி இருந்தும் பழைய அரசாங்கங்கள் எதையுமே கண்டுகொள்ளவில்லை. இந்த அரசாங்கமாவது கண்டுகொண்டு தான் மாற்றம் தருவேன், பழைய அரசாங்கம் விட்ட பிழையை விடமாட்டோம் என்று சொல்லி வந்த இந்த என்பிபி அரசாங்கம் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று இந்த பாதையை மக்களுக்குரிய பாதுகாப்பான கடவையோட கூடிய ஒரு பொதுப்பாதையாக மாற்றி தரணும். அதோட பழைய காலங்களில் என்ன தவறு விடப்பட்டிருக்கிறதை பற்றி எங்களுக்கு தேவையில்லை. மக்கள் கோருகின்றார்கள் தங்களுக்கு ஒரு பாதுகாப்பான பாதை தேவை. ஏற்கனவே கூறியது போல பல லட்சக்கணக்கான இல்லை பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள், பல்லாயிரக்கணக்கான அரசாங்க உத்தியோகத்தர்கள், அரசு திணைக்கள வாகனங்கள், பொலிசு, இராணுவம், தபால் நிலையம் போன்ற அரசு திணைக்கள வாகனங்கள் கூட இதாலே பயணம் செய்திருக்கின்றன. ஒரு பாதை இல்லாத பாதையிலே எவ்வாறு அவை பயணம் செய்தன? ஆகவே இது ஒரு பொதுவான பாதை. மக்களுடைய கோரிக்கையை ஏற்று இந்த பாதையை பாதுகாப்பான புயற்கழக பாதையாக அமைத்து தர வேண்டும். நான் இந்த பிரதேசத்தில் வசிக்கின்றவன். எனது பெயர் நிஷாந்தன். நான் ஒரு இங்கேயே பிறந்து வளர்ந்தவன். ஏறத்தாழ நான் இந்த பாதையினூடாக எனது நினைக்கின்றேன், எனக்கு தெரிந்தே 45 வருடங்களாக இந்த பாதையினூடாக பயணித்து கொண்டிருக்கின்றேன். அதற்கு முன்னாலே கிட்டத்தட்ட 3, 4, 5 தலைமுறைக்கு மேலாக இந்த பாதை, இந்த பிரவுன் வீதி அடிப்படை அவ்வளவுதான். இந்த பிரவுன் வீதி முதலாம் இந்த ஒழுங்கை இதுதான் பாதை. அது எல்லா இடமும் குறிச்சிருக்கு. அதாவது அந்த பாதையை ஊடாக இந்த ரயில்வே ட்ராக் போகுது, அதுதான் அடிப்படை. இப்போ என்ன நடந்துட்டு அந்த பாதையை 2 உடைச்சிச்சு. அதாவது இந்த பாதை அந்த பக்கத்தால் ஒரு துண்டும் 2 பக்கத்தால் 2 துண்டாக தான் வச்சிருக்கேன். இது எங்கே மீறுதென்றால் ஒரு மனிதன் இலங்கை சட்டம் சொல்லுகின்ற என்ன சொல்லுகின்றது, நடமாடும் உரிமையை மறுக்கின்றது. அதை நான் அடிப்படையாக சொல்லுகின்றேன். ஒரு மனிதனுடைய அடிப்படையான நடமாடும் உரிமையை முதலாவது மறுக்கின்றது. ஏனென்றால் இதால் வர வேண்டியவன் தேவையில்லாமல் 4 கிலோமீட்டர் சுற்றி வர வேண்டியிருக்கு, இதால் போக இயலாது. இது அடிப்படையாக ஒரு பாதை இருந்தது, இருந்த பாதையை 2 உடைச்சாச்சு.
அப்போ ஒருத்தரும் இதால் பயணம் செய்யலாம். அதால் வர்ற இதால் வந்து திருப்பி வாகனம் எல்லாம் திருப்பி தான் போகுது. இந்த பாதை எல்லா விதத்திலும் இதுவரையில் சொன்னாக்கிட்ட அனைத்து பாடசாலைகள், அனைத்து வாகனங்கள் சகல விதமும் இதுக்கெல்லாம் போகிறது. பலாங்கோட்டால் வந்து அதால் திரும்பி வர வேண்டிய வாகனம் முழுக்க இதால் வந்து தான் போகிறது. அதை இப்போ நீண்ட நெடுங்காலமாக தடுத்து இந்த பாதை பிளாக் பண்ணப்பட்டு இருக்குது. இதால் போயெல்லாம் இருக்குது. ஸ்கூலுக்கு போகிற சகல பிள்ளைகள், அரசு திணைக்கள ஊழியர்கள் சகல பேரும் இதெல்லாம் போகிறவை. ஏன்றால் இது வந்து ஒரு குறுகிய ஷார்ட்கட். அதால் வந்து சுற்றி ஜெஃப்னா இண்டுக்கோ, வைத்தீஸ்வராக்கோ, இங்கால பக்கத்தால் லேடிஸ் காலேஜுக்கோ போகிறத விட இந்த பாதையோட வர்றதால் மிக முக்கியமாக இருந்தது. மற்ற இந்த ஏரியாக்காரர் அங்கேருந்து பலாரோட்லேருந்து வர்றவன் லூசுத்தனமாக இவ்வளோ தூரம் சுற்றி வர வேண்டிய தேவையில்லை. ஏன் வர வேணும்? அதாவது நான் நடமாடுற உரிமையை தடுத்திருக்கேன். அதான் இதுவரையில் வந்த அரசாங்கங்கள் ஓமோமண்டு எல்லாரும் வந்து தலையாட்டிட்டு போனார். இந்த மக்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் தெரியும். இந்த போராட்டம் தொடரும். சரியான தீர்வு கிடைக்கும் மட்டும் இந்த போராட்டம் தொடரும். அன்னசத்திர வீதியானது மிக நீண்ட காலமாக பொதுமக்களுடைய பாவனையிலே இருந்து வந்த ஒரு வீதி. அதனை குறுக்கறுத்து இந்த ரயில்வே பாதை அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாதை ஏற்கனவே ரயில்வே பாதையாக இருந்த பொழுதிலும் பொதுமக்களுடைய பாவனை கருதி பொதுமக்கள் கட்டாயமாக இது மிகவும் ஒரு முக்கியமான பாதையாக இருந்த காரணத்தினாலே பொதுமக்களுடைய வசதி கருதி இந்த பாதையை ரயில்வே புகையிரத பாதையை கடந்து செல்லுகின்ற விதமாக அமைக்க வேண்டும் என்று மக்கள் நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்திருந்தார்கள். அதன் அடிப்படையிலே நான் யாழ்ப்பாண மாநகர சபையினுடைய முதல்வராக இருந்த காலத்திலே இந்த வட்டாரம் எங்களுடைய வரதராயன் பார்த்திபன் அவர்களுடைய வட்டாரமாக இருந்தது. அவர் இந்த வட்டாரத்தினுடைய தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதியாக இருந்தார். தன்னுடைய நிதி ஒதுக்கீட்டிலே இந்த பாதையை புகையிரத கடவையை கடந்து செல்லக்கூடியவாறு அமைப்பதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. பல்வேறு போராட்டங்களுக்கு மத்தியிலே நாங்கள் மாநகர சபையில் இருந்த காலத்திலே இந்த பாதை செப்பனிடப்பட்டு பொதுமக்கள் கடந்து செல்வதற்கு இலகுவாக அமைக்கப்பட்டிருந்த பொழுதிலும் தற்சமயம் மீண்டும் அது கிளறி எறியப்பட்டிருக்கிறது. இது உண்மையிலே ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு விடயம். மிக பிரதானமான வீதி ஒன்று இது. நான் நினைக்கின்றேன் யாழ்ப்பாணத்துக்கு மீண்டும் புகையிரதம் வந்த பிறகு மக்கள் கட்டாயமாக இந்த பாதையை அமைக்க வேண்டும் என்று போராடுகின்ற ஒரே ஒரு இடமாக இந்த அன்னசத்திர வீதி தான் அமைந்திருக்கிறது என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே அந்த பிரதானமான வீதியை புனரமைப்பதிலே அல்லது அந்த வீதியிலே போக்குவரத்தை சீராக்கி புகையிரதம் பெறுகின்ற சமயத்திலே பொதுமக்களை நிறுத்தக்கூடிய ஒரு பாதுகாப்பான புகையிரத கடவை அமைப்பதிலே ஒரு பாரிய இடர்பாடு ரயில்வே திணைக்களத்துக்கு இருக்கும் என்று நாங்கள் கருதவில்லை. ஆகவே உடனடியாக இந்த மக்களுடைய கோரிக்கைக்கு செவிசாய்த்து புகையிரத திணைக்களம் கட்டாயமாக இதிலே ஒரு பாதுகாப்பான புகையிரத கடவையை உருவாக்க வேண்டும். இந்த வீதியை இந்த புகையிரத பாதையை கடந்து பொதுமக்கள் அங்காலும் இங்காலும் செல்வதற்கான ஒரு வசதியை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு மாணவர்கள் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலே படிப்பார்கள் நினைக்கின்றேன். அவர்கள் இந்த புகையிரத கடவை கடந்து சென்று தான் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியாக இருக்கலாம், அல்ல அண்மையில் இருக்கக்கூடிய தனியார்கள் நிலையமாக இருக்கலாம், டவுனாக இருக்கலாம், எல்லாத்துக்கும் சென்று வருவதற்கு ஒரு மிகவும் ஒரு இலகுவான ஒரு பாதையாக இந்த அன்னசத்திர வீதி இருக்கிறது. ஆகவே இது மாநகர சபைக்கு சொந்தமான ஒரு வீதி. இந்த வீதி இப்பொழுது புகையிரத திணைக்களத்தாலே குறுக்கறுக்கப்பட்டு இரண்டாக்கப்பட்டிருக்கிறது. இதனை கட்டாயமாக மீண்டும் ஒருங்கிணைக்கின்ற வேலையை செய்யப்பட வேண்டும். இது மாநகர சபையும் தன்னுடைய கவனத்தை இதிலே செலுத்த வேண்டும். புகையிரத திணைக்களம் நிச்சயமாக இதனை பாதுகாப்பான பொதுமக்களுடைய போக்குவரத்துக்கு உகந்தவாறு செய்ய வேண்டும். இதில் ஏற்கனவே பேசியவர்கள் சொல்லியிருந்தார்கள், புகையிரத திணைக்களத்துக்கு நிதி போதாமல் இருந்தால் அதற்கான நிதியை இந்த மக்கள் தயாராக இருக்கிறார்கள் என்று. அந்த வகையில் நாங்களும் அந்த பொதுமக்களுடைய வேலை திட்டத்திலே நாங்களும் பங்கெடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். பொதுமக்கள் தொடர்ச்சியாக இந்த பாதைக்காக போராடுகின்ற பொழுது நாங்களும் துணையோடு பொதுமக்களுக்கு ஒத்துழைப்பாக பொதுமக்களுடைய கோரிக்கைக்கு ஆதரவாக நாங்களும் தொடர்ந்தும் செயற்படுவதற்கு தயாராக இருக்கின்றோம். காலம்புறா இது வந்து 100-200 வருஷத்துக்கு முன்னமே உள்ள ரோட்ல ரயில்வே போனது. எங்களுடைய அப்பாச்சிக்கு 5 வயதுல 1901ஆம் ஆண்டு பிறந்தவா. அப்ப 5-6 வயதுல அவாக்கு ட்ரெயின் போனது அவங்களுடைய அப்பாச்சின காலத்துல. அந்த காலத்துல முக்கியமான பாதையா இருக்கு. எல்லா ஸ்கூல் பிள்ளைகள் போய் வர பாதை. மற்ற அறுக்கை இல்லை, மற்ற பாதையை 2 பக்கத்தாலையும் அறுக்கையா பொம்பளையில் போய் வரையில. இதுதான் ஈஸியான பாதையும் டீசென்டான பாதையும் இந்த பாதை தான். அப்ப இந்த பாதை ஒருக்கா போட்டு தரோம் உங்களுக்கு. சொல்லுங்க, உங்களோட கருத்தையும் சொல்லுங்க, இந்த பாதை சம்பந்தப்பட்ட உங்களோட அனுபவத்தையும் சொல்லுங்க. இந்த பாதை வந்து நான் 1989 இந்த ஏரியா இருக்கேன். இந்த பாதை வடிவாக இருந்தது. அதே நேரம் இன்னொரு ஐயா
பழைய ஓச்சர் ஐயா அவர்கள் இருந்தவர். அவர் வந்து இதில் உலக கொளுத்தி ரயில் மறிச்சதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நாங்கள் சின்ன பிள்ளைல அந்த நிறைய இருந்தாங்க. அதுக்கு பிற்பாடு இந்த பாதை இல்லைன்னு சொல்லி மேல் செய்திட்டோம். ஆனால் முக்கியமாக இந்த பாதை இருக்கு. கேரளம் என்னன்னு சொன்னால் கிண்டுக்குளி போகிற பிள்ளைகளுக்கு இதுதான் பாதை. பெரிய வேகசு போறது தான். ஏன்னா மெயின் பாதை வந்து ரஃபிக்கா இருக்கிறப்படினால பிள்ளை இந்த பாதையை பாவிக்கிறோம். ஆகையினால கட்டாயம் உங்களுக்கு இந்த பாதை முக்கியமாக போட்டு தரத்தான் போனோம். இவன் அந்த தேவையில்லாத இடங்களை தேவையில்லாத பாதையில போட்டு வச்சிருக்கிறோம். ஒரு வீட்டுக்காகவே இந்த பாதை போட்டு ரயில்வேயும் இருக்கு இங்க. இந்த பாதை மிக முக்கியம் எங்களுக்கு. ஏன்னா பள்ளிக்கூட பிள்ளைகள் அரசு உத்தியோகத்தை அனைவரும் இந்த பாதையை தான் பாதிச்சு கொண்டிருக்கிறோம். ஆகையினால கட்டாயம் போடுறதுக்கு எல்லா மக்களும் எங்களுக்கு உதவி செய்யப்படும். இப்போ இந்த பாதையை வந்து ரயில்வே திணைக்களகம் மக்கள் பாவனைக்கும் விடணும், அதே நேரத்தில் பாதுகாப்பான ஒரு பாதையாகவும் பாதுகாப்பாக இருக்கணும். என்னன்னு சொன்னா பிரவுன் ரோட் ஃபர்ஸ்ட் லைன் அப்படியே பிரவுன் ரோட் ஃபர்ஸ்ட் லைன் அங்க மட்டும் போகுது. ஆனா இப்ப ரயில்வே சொல்லுது பிரவுன் ரோட் ஃபர்ஸ்ட் லைன் இல்லைன்னு. ரயில்வே தாங்க போட்டா அப்புறம் க்ளோஸ் பண்ணி பாதை இல்லாம இது பிரவுன் ரோட் ஃபர்ஸ்ட் லைன் இல்லைன்னு சொல்லிடலாம். நட்சத்திர லைன் சொல்லி. ஆனா நட்சத்திர லைன் ஆண்டாலுமே என்னென்று ரயில்வே வந்து பிரிக்கும். அந்த நட்சத்திர லைன் இது நட்சத்திர லைன் அது உலகானாமே பிரவுன் ரோட் ஃபர்ஸ்ட் லைன் தான். அப்படியே போய் அந்த லேன் மட்டும் போய் முடியுது அந்த பிரவுன் ரோட் ஃபர்ஸ்ட் லைன். இந்த லேன் இந்தியாவில் லேன் பிரவுன் ரோட் ஃபர்ஸ்ட் லைன். அந்த காலத்தில் பழைய காலத்துல இருந்து எங்களோட உறுதியில இருந்து எங்களோட அம்மா அப்பாச்சின் தாயின் காலத்துல இருந்து நாங்கள் இருக்கிறோம். இது இப்போ 100 வருஷம் இல்லை 300 வருஷம். எங்கட அப்பாச்சியே 97 வயது, எங்களுடைய அப்பா 87 வயது, அப்பாச்சி அம்மா 97 வயது. அப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ நாங்கள் எவ்வளோ காலமாக இந்த வீட்டில் இருக்கிறோம்ண்டு. எல்லாருமே பழைய ஆக்கள் எல்லாருமே இருக்கிறோம். ஃபுல்லாகவே 300-400 வருஷத்தாக்கள் பரம்பரை இருக்கிறோம். அப்போ நாங்கள் புதுக்க சொல்லல இது பாதையை போட்டுத்தா புதுக்க வந்த பாதையை நாங்கள் வச்சு புழங்கி போட்டு இப்போ பாதையை கேட்குறோம்னு சொல்ல வேண்டாம். இது பழைய பாதையை இவை இப்போ போட்டு தராமல் புது ரெயின் பாதை போடையே க்ளோஸ் பண்ணி விடணும். முதலில் இருந்தது பாதை, அப்புறம் பிரச்சனை மூட்டம் தண்டவாளம் எல்லாம் கிளறப்பட்டதால் அத்தாட்சி இல்லாமல் போயிட்டுது. பட் எங்கள்கிட்ட இந்த அத்தாட்சிகளும் இடம்பெயர்ந்து போனதால் எல்லாம் அழிஞ்சு போயிட்டுது. இல்லாட்டி முந்தின தண்டவாள ஃபோட்டோக்கள் எல்லாமே இருந்தது, வீடு கட்டின ஃபோட்டோக்கள்லேருந்து எல்லாமே இருந்தது. எல்லாமே பிரச்சனை மூட்டம் இடம்பெயர்வால் எல்லாம் அழிந்து போயிட்டது. அதனால எங்களுக்கு அத்தாட்சி இப்போ காட்ட முடியாமல் இருக்கின்றது. நான் வச்சிருந்தவா ரயில்வே போட்டுக்கொண்டு போனேன். இப்போ முதல்ல ஸ்டார்ட் பண்ணி ரயில்வே போட்டவே இல்லை. அப்போது இந்த பாதை பண்ணாமல் இடவிட்டு இருந்தது. பாதை போட பண்ண அப்பா வந்து கேட்கும்போது ஐயா நாங்கள் போட்டு தர போகிறோம் போட போகிறோம்னு சொல்லி அந்த இன்ஜினியர் குமுதி என்ற இன்ஜினியர் தான் போட்டவ. அவ போட்டு தர்றான்னு சொல்லி போட்டு அப்புறம் இரவோட இரவா அங்க ஆத்தி சூடியில முந்தின காலத்துல இருந்து நான் படிக்க வைக்கோ உங்க அப்பாச்சின காலத்துலயும் பாதை இல்ல. அந்த ஆத்தி சூடி வீதியில இந்த சிக்னலை கொண்டு அங்க போட்டு கொடுத்துட்டா. இதுக்கு வந்த சிக்னல் தான் அங்க மாத்தினேன். மக்கள் அங்க எல்லாம் போராட்டம் போட இங்க ரீசன் ஆனாக்கள் போராட்டம் வேற விரும்பல. ஒருத்தர் வந்து கேட்கலங்கடா அப்பா வந்து கேட்க ஒருத்தரும் வரையில. இப்ப மூடப்பட்டோம்னா எல்லாரும் வேற இதாண்டினா. அதுக்கு முதல்ல நாங்க தனியவே வந்து கேள்வி கேட்டோம். ஆனா ஒரு தினங்கள் செய்தது எங்க அப்பா வயது போல நாங்கள் கொழும்புல போயிருந்ததால பிள்ளைகள் படிக்கிறதால இந்த கேள்வி கேட்க ஆக்கல இல்லை. அப்பா வயது போல மாத்தி போட்டோம். அப்புறம் ராவோட ராவா உண்டாக்கினேன். அந்த அண்டாவளத்தை உண்டாக்கிட்டேன். முதல் விட்டு தாரன்னா போட்டவே. அப்ப அதை ஏன் செய்த வேண்டும் கேளுங்க. அப்ப இருந்தபடியே தானே அது ஓமன் சொன்னவே முக்கியம். ஆரம்ப காலத்துல இந்த பாதை இருக்கு. அது எங்களுக்கு நீங்க எல்லாரும் செய்திருவாங்க. இந்த பாருங்க, இந்த இடத்தால போக வேண்டிய வாகனங்கள் இந்த இடத்துல வந்து அப்படியே ஸ்தம்பித்து மாற்று பாதையை தான் பயன்படுத்த வேண்டிய நிலை. ஒன்று இதால் போய் அந்த இடத்துல கடக்க வேண்டியிருக்கு ஆத்திசூடியில், அப்படி இல்லாட்டி இதால் போக வேண்டியிருக்கு. இது ஒரு குறுகிய பாதை, இந்த இடத்துல கடக்கிறது மிக கடினமானது. அதே சமயத்தில் இதில் வந்து இலங்கை புகையிரத திணைக்களத்தால் எச்சரிக்கை ஒன்று போடப்பட்டிருக்கிறது. புகையிரத பாதையை இவ்விடத்தில் கடக்க வேண்டாம், இது சட்டவிரோதமானதும் ஆபத்தானதும் ஆகும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களின் பாதுகாப்புக்காக அருகிலுள்ள புகையிரத பாதையை கடவையை பயன்படுத்துங்கள் என்று இந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பாதை இப்போ யாழ்ப்பாணத்தில் எனக்கு தெரிஞ்ச அளவில் நானே பல தடவைகள் இந்த பாதையை பயன்படுத்தி இருக்கிறேன். அப்போ இதில் வந்து கல்லுகள் எல்லாம் போட்டு ஒரு மேடையாக இருந்தது. அதாவது வாகனங்கள் இலகுவான முறையில் இந்த இடத்துல போகக்கூடிய வகையில் இருந்தது. இந்த பாதையில் இப்போ இருந்த கல்லுகளை அகற்றி வாகனங்கள் போக இல்லாத அளவுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. இதனால தான் இந்த போராட்டம் இந்த இடத்துல வெடிச்சிருக்கிறது. இதோட இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். என்னுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதே சமயத்தில் ஃபேஸ்புக்கில் பார்க்குறதாக இருந்தால் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். மறுபடியும் சந்திக்கலாம். பாய்.